ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 ஆட் பண்ணிங்க. நான் மீடியம் சைஸ்ன்றதுனால 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது கூட நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சப்பாத்தியோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். அதனால் நீங்கள் வீட்டில் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.